ஹோப் யூ ஆல் டூயிங் குட். ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தம்பி ஃபேமிலி கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த ரூம் அப்படியே கிஃப்ட்ஸ் எல்லாம் வந்ததை டம்ப் பண்ணுறதுக்கு வச்ச மாதிரி ஆயிடுச்சு. அதனால இன்றைக்கி காலையில் எல்லாம் ஸ்கூல் கிளம்புனதும் எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுட்டு இருந்தேன். லாஸ்ட் 2 வீடியோலையும் நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன் சீர் பிளேட் அப்புறம் ரிட்டன் கிஃப்ட் இதை எங்கே வாங்கியிருந்தீங்கன்னு கேட்டிருந்தாங்க. இது சடனான பிளான் அப்படிங்கிறதுனால என்னால் ரொம்ப நேரம் எடுத்து இதை சர்வ் பண்ணி தேட முடியல. ஸோ இங்கே ஜெயநகரில் கிடைக்குமா அப்படின்னு ட்ரை பண்ணலான்னு பார்த்தா ஜெர்மன் சில்வர் பிளேட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் என்னோடய பட்ஜெட்க்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. சரி, அதனால் இன்ஸ்டாகிராமில் தேடுவோன்னு தேடிட்டு இருந்தேன். நார்த் சைட்லலாம் நிறைய போட்டிருந்தாங்க இந்த சீட் பிளேட்டை டெக்கரேட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு டைம் ரொம்ப கம்மியாக இருந்ததுனால ஃபைனலாக சென்னையிலே ஒருத்தவங்களை இன்ஸ்டாகிராம் வழியாக பிடிச்சி அவங்கக்கிட்ட தான் சீட் பிளேட்டும் வந்து டெக்கரேட் பண்ணிக்கணும். அது போக ரிட்டன் கிஃப்ட்டும் அவங்கக்கிட்ட தான் வாங்கணும். நான் டிஸ்கிரிப்ஷனில் வேணால் அவங்களோட லிங்க்கை ஷேர் பண்ணுறேன். வந்த கிஃப்ட்ஸ் எல்லாத்தையும் நான் அடுக்கி வைக்கும் போது தான் பார்க்குறேன். போன தடவை வந்திருந்தப்போ என் ஃப்ரெண்டுக்கு இந்த காசி மாலை என் பொண்ணுக்கு போட்டு பார்த்துட்டு இருந்தா. அது வந்து இந்த ஒரே ஒரு காசு மட்டும் அதுலேருந்து எடுத்ததுனால மேடம் அதையே எனக்கு கிஃப்டாக கொடுத்துட்டாங்க. அதுலேயே 2 ஜும்காவும் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. இந்த ஜும்காவை பார்க்கும்போது தான் இன்னும் ஒரு செட் ஆஃப் ஜும்கா பாக்ஸ் வந்து என்கிட்ட இருக்குது. நான் இன்னும் அதையே போடலை, அதுக்குள்ளே இன்னொரு செட்டு வந்திருக்கு அப்படின்னு தோணுச்சு. ஆக்சுவலாக எனக்கு பெரிய ஜும்கா வந்து ரொம்ப ஆசை. ஆனால் அது என்னோடய ஃபேஸுக்கு எடுக்காதோ அப்படின்னு யோசிச்சு ரொம்ப நான் போடுறதே கிடையாது. மீஷோலேருந்து தான் இந்த ஸ்டாண்டே நான் வாங்கினேன். பேங்கிள் ஹோல்டரு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் இடத்துல ஸ்டாக்காக வச்சுருக்கேன் பேங்கிள்ஸ் எல்லாம். அதெல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணவோ இல்லை இந்த மாதிரி இன்னொன்று வைக்கிறதுக்கோ இடம் கிடையாது. ஒரு வழியாக அந்த ரூமில் டம்ப் பண்ணி இருந்ததெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. பட் இங்கேருந்து ஏறி என்னோடய ஜுவல்லரி செட்டு அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஃபுல்லாக ஏறி இருக்குது. அதை அடுத்து ஒரு நாள் உட்காந்து டீக்ளட்டர் பண்ணி சரி பண்ணணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.